மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 3. பேருந்தில் இருந்து இறங்கிய ரிதன்யா தன் கைபேசியில் எதையோ பார்த்து கொண்டே நடந்தாள். சிறிது நேரத்தில் தன்னை யாரோ தொடர்வது போல் தோன்ற பின்னே திரும்பி பார்த்தாள். அஸ்வின் தான் அவள் பின்னே வந்து கொண்டிருந்தான். அவனை முறைத்துவிட்டு மறுபடியும் நடக்கத் தொடங்கினாள். மீண்டும் அவன் தொடர்வதைப் போல் தோன்ற சட்டென்று திரும்பியவள் இடுப்பில் கையை வைத்து அவனை முறைத்தவாறு, ஏய் என்ன என்றாள். அவளுடைய பேச்சில் வீசிய சென்னை நெடியை கண்டு அதிர்ந்தான் அஸ்வின். என்ன என்ன என்றான். குரல் மிரட்டுவதைப் போல் ஒலித்தாலும் அவன் கண்களில் தெரிந்த மிரட்சியை கண்டு அவளுக்கு சிரிப்பு வந்தது. ஆனாலும் வெளியில் காட்டாமல் அடக்கி கொண்டு, இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க என்றாள் கோபமாக. ஹலோ, ஐ எம் கோயிங் டு மை ஆஃபீஸ் என்றான். பாரா பீட்டரு என்றவள். அப்புறம் ஏன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை தாண்டி போக வேண்டியதுதானே என்றாள். என்று தோலை குலுக்கியவன் அவளை தாண்டி சென்றான். அவளை கண்டு ஏற்பட்ட பயத்தை மறைக்க அவன் முயற்சிப்பது அவளுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. அவன் தாண்டி சென்றதும் அவள் இதழில் புன்னகை பூத்தது. சரியாக அந்நேரத்தில் அவள் கைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தாள். கார்த்திக் என்று ஒளிர்ந்தது. என்னுடைய முந்தைய கதையான வரமாய் வந்த வனிதையேவில் விஸ்வாவின் தம்பியாக வந்த கார்த்திக் இவன். புன்னகையோடு அழைப்பை ஏற்ற ரிதன்யா, சொல்லுடா என்றாள். என்னடி, செட்டில் ஆகிட்டியா என்றான் கார்த்திக். ஹாஸ்டல் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே. அதானே, உன்னை திருப்திப்படுத்திட முடியுமா? டேய், சரி சரி, உடனே நீ காளி அவதாரம் எடுத்துடாத. சிவானி நல்லா பழகுறாளா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அம்மா தாயே, தயவு செஞ்சு அவகிட்ட சண்டை ஏதாச்சும் போட்டு என்னோட மானத்தை வாங்கி விட்டுடாத. அவ அக்கா என்னோட கொலீக். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னோட ஆட்டத்தை எல்லாம் சுருட்டி வச்சுக்கோ. ரொம்ப தைரியம் தாண்டா உனக்கு. உன்னை விட்டு தூரத்தில் இருக்கேன்ல, அந்த தைரியம்தான். அது சரி என்று சொல்லி சிரித்தவள், டே கார்த்தி, உன்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன்டா என்றாள். என்னடி சொல்ற? என்ன மாதிரியே இருந்தானா? அடச்சி, ரிசம்பிளன்ஸ் இல்லடா. நான் மிரட்டுனா என்னை பார்த்து பயப்படுவியே, அதே மாதிரி ஒருத்தனை பார்த்தேன்டா. 10 வயசுல உன்னை நான் மிரட்டினப்போ உன் முகம் எப்படி இருந்ததுன்னு இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி முகத்தோட ஒருத்தன் இப்போ ஜஸ்ட் பார்த்தேன்டா. சீ, சின்ன பிள்ளையா? இல்லடா, ஆஃபீஸ் போகிறேன்னு தான் சொன்னான். அடிப்பாவி, அவனை ஏண்டி மிரட்டின? சும்மா போர் அடிச்சது. அதுவும் இல்லாமல் அவன் என்னை பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தது. அதுதான் இன்னும் கொஞ்சம் மிரட்டி விட்டேன். அப்போதானே ஜாலியாக இருக்கும். தலையில் அடித்து கொண்டான் கார்த்திக். உன்னை திருத்தவே முடியாது. சரி சொல்லு, ஆளு எப்படி இருந்தான்? ஹேண்ட்ஸமாக இருந்தானா? ஓகே ஓகே, பார்க்க நல்லா தான் இருந்தான். அப்போ ஓகே. என்னடா அப்போ ஓகே? உலக அழகனே வந்தாலும் நான் மயங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், அதுதானே இங்கே பிரச்சனையே. நீயும் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா எங்கள் வருத்தம் கொஞ்சம் குறையும் இல்லை. என்னை பற்றி நீங்கள் எல்லாம் ஏண்டா வருத்தப்படுறீங்க? நானே என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன். அதுவும் தான் தெரியுமே என்றவனின் முகத்தில் வருத்தம் மெல்லிய கீற்றாக தோன்றி மறைந்தது. சரி, ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகிற, ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு போ. உனக்கு தெரியாதாடா, எனக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. தெரியும், நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. அதுதான் இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் வர வழியிலேயே நானும் சஞ்சனாவும் கோயிலுக்கு போய் உன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அவள் விழிகள் ஒரு நொடி கலங்கின. பார்வையை மாற்றி மாற்றி பார்த்து அதனை சரிப்படுத்தி கண்ணீரை அடக்கியவள் தன்னை சமன் செய்து கொண்டாள். நான் என்ன இப்போ படித்து முடிச்சு ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறேனா? இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வந்திருக்கேன், அவ்வளவுதானே. புது ஊர், புது இடம், புது ஆஃபீஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகணும் இல்லை? அப்படியே உனக்கு ஏற்றவன் யாராச்சும் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் இல்லை? சிரித்தாள் அவள். இதில் ஒன்று ஏற்கனவே ஓகே ஆயிடுச்சுடா. எது? திகைப்போடு கேட்டான் கார்த்திக். ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். அப்படி போடு. அப்போ ஓகே, நீ ஊன்னு மட்டும் சொல்லு, அந்த ஊர்லேயே உனக்கு மாப்பிள்ளை பார்த்துடுறோம். டேய் டேய், எங்கே போனாலும் ஏண்டா அதிலேயே வந்து நிற்கிற? தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயாக விடுடா. ரிதி ப்ளீஸ் கார்த்திக், அந்த பேச்சை விடு. ஆமாம், சஞ்சு எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கா. அண்ணா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? விஷ்ணு கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நைட் எனக்கு வீடியோ கால் பண்ணு. சரிடி. ஓகேடா, பாய் என்று அழைப்பை துண்டித்தாள். ஓரமாக நின்று பேசி கொண்டிருந்தவள் தன் அலுவலகத்தை நோக்கி நடந்தாள். 7 வயதில் தாய் தந்தையை இழந்தவள் ரிதன்யா. சென்னையில் உள்ள ஆசிரமத்தில் அதன் பிறகு வளர்ந்தாள். அப்பா வழியிலும் அம்மா வழியிலும் இரத்த சொந்தங்கள் உண்டு. கொஞ்சம் சொத்துக்களும் உண்டு. அவள் அப்பாவின் நண்பர் தங்கராஜ் என்பவர்தான் சொத்துக்களை பராமரித்து அதில் வரும் வருமானத்தை அவள் பெயரில் போட்டு வைத்து கொண்டிருக்கிறார்.
ரிதன்யாவின் அப்பா அம்மா இறந்தவுடன் அவளை அழைத்து கொண்டு அவள் பெற்றோர்களின் சொந்த ஊருக்கு சென்றார் தங்கராஜ். அவளுடைய ஒன்றுவிட்ட மாமாவின் வீட்டிற்கு சென்றவர்கள் அவரை அழைத்து விவரம் கோர அவர் சத்தமிட ஆரம்பித்தார். இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை தடித்து போனது. கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்து கொண்டிருந்த ரிதன்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அவளுடைய ஒன்றுவிட்ட மாமா தங்கராஜை அடிக்கச் செல்ல ஓடிப்போய் அவர் காலை கட்டி கொண்டாள் ரிதன்யா. அங்கிள் ப்ளீஸ் வேண்டாம், இவங்களையெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, என்னை இங்க விட்டுடாதீங்க என்றாள். பாத்தியாடி திமிர, அவ அம்மா திமிர அப்படியே வந்து சேர்ந்திருக்கு பாரு என்று தன் மனைவியிடம் கோபமாக உரைத்தார் அவர். அவர்கள் இருவரையும் தீயாக முறைத்தவள், ஆமா அப்படிதான், இப்போ என்ன அதுக்கு, நான் திமிர் பிடிச்சவதான் என்று சொல்லிவிட்டு தங்கராஜின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து விட்டாள். இன்னும் அவள் நினைவில் அந்த ஊரும் அந்த வீடும் அவளுடைய மாமாவும் அத்தையும் பதிந்திருந்தார்கள். இப்போது அவர் முகத்தை நினைத்தாலும் அவள் மனதில் எரிச்சல் படரும். தங்கராஜ் நல்லவர்தான், ஆனால் அவர் மனைவி அவளை அவர்கள் வீட்டில் வைத்து கொள்ள ஒத்துக்கொள்ளாததால் வேறு வழியின்றி அவளை அழைத்து கொண்டு சென்று அந்த ஆசிரமத்தில் விட்டுவிட்டார் தங்கராஜ். அப்போதிலிருந்து அவளுக்கு சொந்தங்கள் என்றால் வேப்பங்காயாக கசக்கும். யாரையும் நம்ப மாட்டாள். எந்த சொந்தமுமே தேவையில்லை என்று தனியாகவே தன்னை செதுக்கிக் கொண்டவள் நட்பு வட்டத்தை மட்டும் பெருக்கிக் கொண்டாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.